வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் ராஜஸ்தான் அண்ட் குஜராத்துடைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டான இந்த லிப்பான் ஆர்ட் ஒர்க் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக மட் அண்ட் மிரர் யூஸ் பண்ணி லிப்பான் ஆர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மடுக்கு பதிலாக மோல்டட் கிளே, ஏர் ட்ரை கிளே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம செய்கிற ப்ராஜெக்ட்க்கு மோல்டட் கிளே யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் லைட்டிங் இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். லிப்பான் ஆர்ட் டெக்கர் பண்ணுறதுக்கு இது மாதிரி 20 இன்ச் டயாமீட்டர் சர்க்குலர் ஷேப் MDF எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒயிட் அக்ரிலிக்கால பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி இப்படி மிட் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் மார்க் பண்ண பிறகு உங்களுக்கு பிடிச்ச காட் பிக்சர் அவுட்லைன் இல்லாட்டி ஓம்ங்கிற வார்த்தையை பிரிண்ட் எடுத்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி சென்டர்ல ட்ரேஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மிரரால் எப்படி டிசைன் பண்ண போகிறோமோ அதே மாரியே இந்த போர்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு காம்பஸால் சர்க்கிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேலால் இப்படி ஈக்குவலாக லைன் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு இந்த லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிமெட்ரிக்கலான பெட்டல்ஸை ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த பெட்டல் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எட்ஜஸில் இந்த ரெக்டாங்குலர் ஷேப் மிரர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன பெட்டல் ட்ரா பண்ணலாம். கிளேயால் டிசைன் பண்ண போகிற இடத்த ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மோல்டட் கிளே யூஸ் பண்ணி ட்ரா பண்ண இடத்துல இந்த கிளேயை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். இந்த மோல்டட் கிளேயில் 2 பார்ட் இருக்கும், பேஸ் அண்ட் ஹார்ட்னர். இந்த 2 பார்ட்டையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மிக்ஸ் பண்ண ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஹார்ட் ஆகிடும். ரிமைனிங் மிக்ஸ் பண்ணாத இந்த கிளேயை வந்து ஏர்டைட் பாக்ஸில் வச்சிடலாம். மிக்ஸ் பண்ண இந்த கிளேயை டால்கம் பவுடர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்படி தின்னா ரோல் பண்ணலாம். இப்போ ஃபெவிகால் இந்த டிராயிங் மேலே அப்ளை பண்ணி இந்த கிளேயை ஸ்டிக் பண்ணலாம்.
இந்த clay join பண்ற இடத்துல சில பிளேசஸ்லாம் அன்ஃபினிஷ்டா இருந்ததுன்னா லைட்டா கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி ரப் பண்ணீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷ் கிடைச்சிரும். ட்ரா பண்ண பேட்டர்ன் மேல கம்ப்ளீட்டா clay ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒயிட் அக்ரிலிக்கால பெயிண்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டா ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓம்க்கு மட்டும் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எல்லோ, ரெட், பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி டெரகோட்டா கலர் எடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த கலரை பேஸ் பெயிண்டா பெயிண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வார்னிஷ் அப்ளை பண்ணி பெயிண்டிங்கை செக்யூர் பண்ணிடலாம். இப்போ மிரர்ஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணலாம்.
இந்த டிசைன் ஃபுல்லும் மிரர் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓங்கிற வார்த்தை மேல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி கோல்டன் கிளிட்டர் பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். இல்லாட்டி கோல்டன் தின் கிராஃப்ட் பேப்பரை இது மாதிரி ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் இந்த போர்டை ஹேங் பண்ணுறதுக்கு ஹூக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த போர்டோட பேக் சைடில் வால்நட் வுட் ஸ்டைன் அப்ளை பண்ணி ஒரு உடன் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வரலாம். இந்த போர்டோட பேக் சைட்லையும் வுட் ஃபினிஷ் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், லிப்பான் ஆர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டெக்கரில் மிரர்ஸ் இருக்கிறதால லைட்டிங் எட்ஜஸில் வச்சா இன்னும் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் அட்ரஸபிள் எல்இடி ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இண்டிவிஜுவல் லைட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த லைட்டை ஸ்டிக் பண்ணுறதுக்கு மைக்கா ஷீட் யூஸ் பண்ணலாம். இந்த மைக்கா ஷீட் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால இந்த போர்ட் எட்ஜஸில் ஈஸியாக ஸ்டிக் பண்ண முடியும். இப்போ இந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷீட்டை தின்னாக கட் பண்ணிக்கலாம். இந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்க்கு 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். எல்இடி ஸ்ட்ரிப் லைட் நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மைக்கா ஷீட்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை ஸ்ட்ராங் க்ளூவால் பேஸோட ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபைனலாக மைக்கா ஷீட் அவுட் சைடில் கோல்டன் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லிப்பான் ஆர்ட் வித் லைட்டிங் ஃப்ரேமோட பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெக்கரோட பிக்சரை என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். இந்த லிப்பான் ஆர்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.